நீங்க ரட்சிக்கப்படுற புதுசுல கவனிங்க, ஒன்றும் இல்லை, நிறைய பேர் பாவம் பயப்படுறாங்க. எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சேன்னா கோயிலுக்கு போறது அடிப்பாரு, திட்டுவாரு, பயப்படுறாங்க நிறைய பேர் பாவம். ஏன் இங்க வந்து உங்களுக்கு எது தீமையை சொல்லி கொடுக்கறதுல ஆண்டவர் பாருங்க, இதை வெறுக்கிறான், சபையை வெறுக்கிறான், இந்த நல்ல இயேசுவை வெறுக்கிறான், நல்ல போதனையை வெறுக்கிறான். ஏன்? ஆனா உலகத்தான் மக்களோடு சேர்ந்து நீங்க தெருவில் உங்க மனைவி அங்க பேசிட்டு இருந்தா அதை விரும்புறாங்க. உன் பிள்ளைங்க அங்க பாவம் பண்றவங்களோட அங்க சேர்ந்து ஐக்கியம் இருந்தா அதை விரும்புறாங்க. ஏன்? அதுதான் ஆண்டு இங்க மோசே ஒரு குறிப்பிட்ட வயசான உடனே இதை வெறுக்கிறான், இந்த உலக வாழ்க்கையை வெறுக்கிறான். நீங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க பாருங்க, எங்க பெரியம்மா பார்த்தா திட்டுவாங்கன்னு பயந்து போய் பைபிளை மறைச்சிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பயந்து போய் கோயிலுக்கு வந்து போவாங்க. ஆனால் உண்மையாய் மனதிலே மாற்றம் ஏற்பட்டவனுடைய வாழ்க்கை மோசே அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு கவனிங்க, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உண்மையாய் தேவனை நீங்க ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நீங்க வாழ்ந்தா அவரை பார்த்த மாதிரியே அர்த்தம். அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து, என்ன வெறுத்தாலும் சரி, உலகம் வெறுத்தாலும் சரி, சொந்தம் வெறுத்தாலும் சரி, ஆனால் அவரை நான் பார்த்துட்டேன், அவருடைய வார்த்தைகளை நான் கேட்டேன், அது நல்லா இருக்குது, நெறிமுறைகள் நல்லா இருக்கிறது, அதனால சொல்றாரு தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து. ராஜாவின் கோபத்துக்கு அப்படின்னா என்ன? இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒருவன் இருக்கிறான், அந்த ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல். எல்லாம் சொல்லுங்க, பயப்படாமல். பயப்படாதீங்க. இங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டா என்ன உங்களை தள்ளிட போறாங்களா? பயப்படாதீங்க. சொல்றது எங்களை சொந்த மதத்திலிருந்து சேர்க்க மாட்டாங்க ஐயா, இப்படி ஒரு பயம், அச்சம், கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு. எல்லாம் சொல்லுங்க, எகிப்தை விட்டு. எகிப்துன்னா இந்த உலக வாழ்க்கையை விட்டு. இதைதான் கேட்கிறார் ஆண்டவர். இதுதான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் நிறைய பேர் விடுறதே கிடையாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமான அந்த யூனிஃபார்ம் எங்கன்னு சொல்லி எடுத்து கரெக்டாக அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான், ஒயிட் அண்ட் ஒயிட். ஆனால் உள்ள இதெல்லாம் விடல அவங்க. அதை பற்றி பேசல, இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? எகிப்தை விட்டு போனான். எப்படி போனான் அப்படின்றது இங்கே சொல்றாரு. நிறைய பேர் இந்த உடைய பற்றியே நிறைய பிரசங்கம். ரெண்டாவது இந்த முடிய பற்றி பிரசங்கம். மூணாவது நகையை பற்றியே பிரசங்கம். ஆனால் உள்ளத்தில் சத்தியம் எப்படி குடிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து என்ன இல்லை, பிரசங்கமே இல்லை. அதனால தான் கவனிங்க, எனக்கு ஒரு அம்மா தெரியும், ரட்சிக்கப்பட்டு உடை மாறிடுச்சு, ஆனால் உள்ள என்ன பண்ணல, மாறல. வீட்டுக்காரனை திட்டுறது மாறல, வீட்டுக்கார உள்ளவே சேர்க்கறதுல. ஆண்டவர் தான் சொல்றாரு, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன? ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அப்படின்னா என்ன? புது சிருஷ்டினா என்ன? இப்ப தேவனுக்கு பிரியமானவைகள் உள்ள இருக்கணும், அதான் புது சிருஷ்டி. ஒருவனுடைய மனம் மறுரூபம் ஆவதினால் அவன் மகிமை அடைகிறான்.